ஆமி அண்ணியோட எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ எனக்கு தயாங்கோட பர்த்டே மினி சீரிஸ் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன். என்னென்னா வாட்ஸ்அப் சேனல் டெலிட் பண்ணுறனால நிறைய பேர் கேட்டிருந்தீங்க சேனல் விட்டு போகிறீங்களான்னு சொல்லிட்டு. பட் இப்போ கிடையாது, சூன் மேபி நெக்ஸ்ட் இயர் ஏப்ரல் அப்படி மாதிரி போகிற மாதிரி தான் இருக்கும் 2 பேருமே. ஸோ அது யாரும் நீங்கள் வரி பண்ணிக்க வேண்டாம். ஏன் அதெல்லாம் டெலிட் பண்ணணுன்னா, ஏப்ரலில் போகிறதுனால உங்கள் கூட ரொம்ப கனெக்டிவிட்டியாக இருந்தால் அந்த மிஸ்ஸிங் எங்களுக்கும் உங்களுக்கும் ரொம்பவே அதிகமாக இருக்கும். நீங்களும் ரொம்ப மிஸ் பண்ணுவீங்க, நாங்களும் ரொம்ப மிஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்காக தான் எதுலேயும் அந்த கனெக்டிவிட்டி இல்லாமல் ஜஸ்ட் யூடியூப்பில் மட்டும் வீடியோ போட்டுட்டு அந்த கனெக்ஷன்லேயே அப்படியே போயிடலான்னு இருக்கும். ஷுவராக ஏப்ரல் ஒரு மேல போயிடுவோம். எனக்கு தெரிஞ்சு பாப்பா மார்ச் இல்லைன்னா பெப்லே போகிறேன்னு சொல்லியிருக்கா. பட் நான் ஏப்ரல் மே அப்படின்னு சொன்னனால என் கூட ஸ்டேவாக இருப்பான்னு நினைக்கிறேன். ஹோப் அப்படி நான் இல்லைனாலும் அவளை ரெக்வஸ்ட் பண்ணி இருக்க வைப்பேன். ஏன்னா எனக்காகவாச்சும் இருன்னு சொல்லிட்டு. ஸோ யாரும் வரி பண்ணிக்க வேண்டாம். அதான் சொல்கிறேன், ஏப்ரல் மே வரைக்கும் 2 பேருமே இருப்போம். ஸோ யாரும் வரி பண்ணிக்க வேண்டாம். இப்போவே போகிறோன்னு சொல்லிட்டு என்னென்னா, நீங்களும் ஹர்ட் ஆகக்கூடாது, நாங்களும் ஹர்ட் ஆகக்கூடாது. ஸோ அதுக்காக ஒரு மாதிரி மியூச்சுவலாக ஒரு விஷயம் ட்ரை பண்ணணுன்னு நினச்சோம். ஸோ அது இப்போ ரொம்ப ஹர்ட் ஆகுது தான், நான் அது இல்லைன்னு சொல்லலை. பட் ஆனால் டக்குன்னு போகும்போதும் அந்த ரொம்ப ஹர்ட்டிங் இருக்காது. அதுக்காகவே தான் இந்த டிஸ்டன்ஸ் வச்சுக்கிட்டோம். பட் இப்போ வேண்டாம், இப்போ பேச வேண்டாம். நம்ம ஏப்ரலில் பேசிக்கலாம், அதுக்கு இன்னும் டைம் ரொம்ப இருக்குது. ஏப்ரலோ மேவோ அப்போ பேசிக்கலாம், ரொம்பவே டைம் இருக்குது. ஸோ இப்போ அது வரைக்கும் என்னென்ன எஃப்எஃப்லாம் போடணுன்னு 2 பேரும் ஆசைப்பட்டு வச்சுருக்கோமோ அது எல்லாமே போட்டு முடிச்சிடணும். ஏன்னா இதுக்கப்புறம் இல்லை அப்படின்னு நினைக்கும் போது எதெல்லாம் ஆசைப்படுறோமோ அதெல்லாம் கொடுத்துடணும்னு நினைக்கிறோம். ஸோ கண்டிப்பாக அதெல்லாம் கொடுத்துருவோம். ஐ திங்க் இதை ஒரு எண்ட் ஸ்பீச்சாலாம் நினைக்காதீங்க. அதான் எப்படி இருந்தாலும் ரொம்ப நாள் ட்ராவல் ஆக போகிறோம், ஒரு 4 months கிட்ட. ஸோ அதனால் அதெல்லாம் யோசிக்காமல் ஒரு மாதிரி ஜாலி வைப்போடு நம்ம போயிடலாம். என்னென்னலாம் தரணும்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் தந்துடுறோம். ஏன்னா அப்போ தான் எங்களுக்குமே ஹாப்பியாக இருக்கும், உங்களுக்குமே ஹாப்பியாக இருக்கும். அண்ட் நான் இவ்வளோ நேரம் பேசியிருக்கேன், 2 minutes. நான் பேசினதில் ஏதாவது ஒரு வார்த்தையாச்சும் உங்களை ஹர்ட் பண்ணியிருந்தா என்னை மன்னிச்சிருங்க. சரி வாங்க ஸ்டேட் வீட்டுக்குள்ள போயிடலாம். ஸோ தயம் ஏர்லி மார்னிங்கே எழுந்துக்கிறான். அப்போது ஏர்லி மார்னிங்கில் அந்த க்ளவுட்ஸ்லாம் பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு அப்படியே டெரஸ் போகிறான் அவனோட கிட்டார் எடுத்துகிட்டு. ஸோ அப்பா அதுக்கு தான் இது மாதிரி லக்ஸூரியான வீட்டிலலாம் தங்கவே கூடாது, செட்டே ஆக மாட்டேங்குது. எப்பயுமே நம்ம கார் தான் நிம்மதியான தூக்கம் கிடைக்கும். இதெல்லாம் மனுஷன் தூக்கம் இல்லாமல் எப்போ கஷ்டம். ஏங்க என்னங்க எப்படி நின்றுட்டுருக்கீங்க? என்ன இங்கே நின்றுட்டுருக்கீங்க? ஒன்றும் இல்லை, நான் போகிறேன். எங்க இருங்க, நான் வேணா போகிறேன். நீங்கள் எங்கேயாச்சும் நிம்மதியாக இருப்பீங்க, இருந்துக்கோங்க. அப்புறம் ஜாய், நீங்களும் மார்னிங் இதுமாதிரி க்ளவுட்ஸ்லாம் பார்க்குறது உண்டா என்ன? நல்லா இருக்கும் இல்லைங்க? நல்லா இருக்குது டேஸ்ட்டெல்லாம். நல்லா இருக்குங்க, நல்லா ரசிக்கிறீங்க இயற்கையெல்லாம். ஓ டே, எல்லா இடத்துக்கும் போயிருக்கீங்க போலையே, செம்மையாக வைப் பண்ணுவீங்க போல். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஹஸ்பண்ட் வேறு செம்ம பணக்காரரு, எங்கே நினச்சாலும் வேறு லெவலுக்கு கூப்பிட்டு போகலாம். எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்தீங்களா? கண்ட்ரியாக சுற்றிருப்பீங்களே, ஜாலியாக இருந்ததா? அப்படிலாம் இல்லைங்க. ஏங்க ஒரு வார்த்தை பேச கூட இவ்வளோ நேரம் எடுத்துக்கிறீங்க ஜாய். சரி அதை விடுங்க. போகிறதே இல்லையா எங்கேயுமே? வா. ஆமாம், இல்லை வீட்டிலே இருக்கும் போது ஒரு மாதிரி டம்பாக இருக்க மாதிரி இருந்தது. அதனால தான் இந்த டைமில் எல்லோரும் தூங்கிட்டு இருப்பாங்க, யாருக்கும் தெரியாது. இந்த நேரத்தில் தான் நான் கொஞ்சம் இப்படி டெரஸ் வந்தேன்னா ஒரு மாதிரி நிம்மதியாக மூச்சு விடுற மாதிரி இருக்கும். அதனால தான் வந்தேன். எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறீங்களா? என்னங்க ஹெல்ப்லாம் சொல்லிட்டு ஏதாவது பண்ணுறியான்னு சொல்லுங்கள், பண்ணுறேன். நீங்கள் எதுவாக இருந்தாலும் ஒரு மாதிரி நார்மலாகவே பேச மாட்டிங்களாங்க? சரி ஆமாம், உங்கள் வீட்டு லட்சணத்தை தான் பார்த்தேனே. என்னங்க? இல்லைங்க, இல்லை அதான் உங்கள் வீட்டில் அப்படி வளர்த்துருக்காங்க, அதான் ஒரு மரியாதை மிக்க தனமாக பேசிடுறீங்க அப்படின்ற. வேறு எதுவும் இல்லை. சொல்லுங்கள், ஏதோ ஹெல்ப்புன்னு கேட்டிங்களே. எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள், பண்ணிடலாம். ஓ சாங்காங்க, இருங்க ப்ளே பண்ணி காட்டுறேன். அது இல்லை, அப்புறம் வேறு என்னங்க? இல்லை, நான் இப்படி வர்றதெல்லாம் யாருக்கும் தெரியாது. நீங்கள் அவர்கிட்ட அப்புறம் எங்கள் அப்பா அம்மா கிட்டலாம் சொல்லிடாதீங்க ப்ளீஸ்.
சொன்னீங்கன்னா அப்புறம் அவ்வளோதான், கொன்னுடுவாங்க. ஏங்க இதுக்கெல்லாம் வாங்க கொல்லுவாங்க? உங்கள் வீடு, உங்கள் மாடி, உங்கள் சுதந்திரங்க. இல்லை யார் என்ன சொல்கிறது இருக்கு? இதெல்லாம் ஒரு தப்பாங்க? இதெல்லாம் கொஞ்சம் ஏதாவது பண்ணுவாங்களா என்ன? சரி, எனக்கு எதுக்குங்க இந்த வேலை? நான் எதுவும் சொல்ல மாட்டேங்க, பயப்படாதீங்க. இல்லை, நீங்கள் சொல்லணும்னு சொல்லாமல் உங்கள் சாங்கோட லைன்ஸில் என்னை பற்றி பாடும்போதோ இதை ஏதாவது ஆட் பண்ணுற போகிறீங்க. எங்க செம்ம உஷாராக இருக்கீங்க ஜாய். நான் கூட உங்களை ரொம்ப சைலண்ட்டு, அவ்வளோக்கா விவரம்லாம் இருக்காது. என்னங்க? ஐயோ, அப்படி மீன் பண்ணலங்க. ரொம்ப இன்னசென்ட்டு, ஜாய்க்கு எதுவும் தெரியாது அப்படின்னு நினச்சா இவ்வளோ விவரமாக இருக்கீங்க. கிரேட்டுங்க நீங்கள், கிரேட். சரி, நீங்கள் பாருங்கள், நான் கீழே போகிறேன். எங்க இருங்க, எப்போ எத்தனை மணிக்கு போவீங்க நீங்கள் ஜாய்? அப்போ போயிடலாம். இப்போ எதுங்க தேவையில்லாமல் நீங்கள் கீழே போயிட்டு? நான் வேணா கீழே போய்க்கோ ஜாய். இல்லைங்க, நீங்கள் வேணால் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நான் லெசன் பண்ணலாமா? ஐயோ தாராளமாக. அது ஒரு ஆர்டிஸ்டோட ஹாப்பினஸ்ங்க. தாராளமாக லெசன் பண்ணலாம் ஜாய். அப்புறம் அப்படி சொல்லாமான்னு தெரில ஜாய், தெரில எனக்கு. பட் நான் சொல்கிறேன், உங்களுக்கு இந்த ஒயிட் அவுட்ஃபிட் அண்ட் ஒரு லைட்டான சூரியன், அப்படியே ஒரு மாதிரி எல்லோயிஷாக ஒரு சன்லைட், சன்கேஸ், ஏங்க அது பேர் அதாங்க சொல்லுவாங்க. ஏங்க அப்படியே கண்ணெல்லாம் உருட்டுறீங்க முட்டை கண்ணை வச்சு? அப்படிலாம் பார்க்காதீங்க ஜாய், ரொம்ப அழகாக இருக்கீங்க. ஏங்க இது ஒரு காமனாக சொல்கிறது தானேங்க, அவ்வளோ ஆச்சரியமாக பார்க்குறீங்க? உண்மையாக அழகாக இருக்கீங்க ஜாய். ஏன் என்னாச்சு? வரையும் உங்களை யாரும் அப்படி சொன்னது இல்லையா என்ன? சொன்னதில்லை. என்னது சொன்னதில்லையா? அட்டா பாவீங்களா, என்ன பெரிய பாவம் பண்ணியிருக்கீங்கடா. ஒரு அழகை பார்த்து ஒரு அழகுன்னு சொல்லலைன்னா நீங்களாம் என்னடா ஜென்மங்க, எவன்டா டேய்? எங்க அமைதியாக இருங்க. இல்லை ஜாய், செம்மையாக ஃபிகர், ஐயோ ஐ மீன் செம்ம அழகான பொண்ணாக இருக்கீங்களே, யாரும் சொல்லலையா அப்படின்னு கேட்குறேன். இந்த சாங் போதுமாங்க? இல்லைங்க, சொன்னதில்லை. ஆனால் செம்மலுக்குங்க நீங்கள். இந்த சூரியன் ரொம்ப கொடுத்து வச்சது, அப்படியே உங்களை வந்து படும்போதோ செம்ம அழகாக இருக்கீங்க. ஓப்பனாக சொல்லணுன்னா, இந்த மவுண்டெயினில் ஏறி போய் நின்றுட்டு செம்ம சில்லுன்னு இருக்குங்க. அந்த நேரத்தில் தலைவன் வருவான் பாருங்க சூரியனு, அப்படியே லைட்டாக நம்ம மேலே படுவான், ஒரு ஜெல்லு, ஒரு சின்ன ஹார்ட்டு, அப்படி இப்படின்னு வேறு லெவல் ஃபீலுங்க. அது மாதிரி இருக்குது. நான் அவ்வளோ தூரம் போய் அதெல்லாம் பார்த்து அதெல்லாம் அனுபவிப்பேன். இப்போது டேரெக்டாக எங்க ஃப்ளிப் பண்ணணுன்னெலாம் இல்லை, சொல்கிறேன். அதான் ஜாய் உண்மை, சொல்கிறேன். நல்லா இருக்குமா? எப்படி இருக்கும்? அந்த இடத்துக்கெலாம் போயிருக்கீங்களா? என்ன இப்படி கேட்குறீங்க ஜாய்? நம்மளுக்கு எல்லா இடத்துலையும் இடம் இருக்குது. நம்ம இங்கே எல்லாமே சுற்றிட்டுருக்கோம். ஸோ எல்லா இடத்தையும் பார்த்துருக்கோம். எல்லா டார்க்கான ஃபாஸ்ட்குள்ளேயும் போயிடுவோம். எல்லாமே அத்துப்பிடிங்க இந்த தயாங்க்கு. அப்படியா? எல்லா இடத்துலையும் உங்களுக்கு வீடு இருக்கா? இருக்கே. எங்கெங்கெல்லாம் மரம் இருக்கோ அங்கெல்லாம் தயாங்க்கு வீடு இருக்குது. புரியல. எங்கெல்லாம் மரம் இருக்கோ அங்கெல்லாம் தயாங்க்கு வீடு இருக்குது. புரியலையா? மரம் இருக்க இடத்துல எப்படி வீடு இருக்கும்? ஓ, நீங்கள் மரத்துலேயே குட்டி வீடு கட்டியிருக்கீங்களா? ஐயோ போச்சு. அது இல்லை ஜாய், நான் அப்படியே ரசித்து அங்கேயே படுத்து தூங்கிடுவேன். அங்கேயே வா. ஏன் வீடு கேட்கக்கூடாதுன்னு? இல்லை கேட்கலாம் கேளுங்க ஜாய், ஃப்ரெண்ட் ஆகிட்டோம்ல. ஃப்ரெண்டா?
ஏங்க எல்லாமே கொஷினாகவே கேட்குறீங்க. இந்த மாதிரி ஜர்க் கொடுதுங்க தயாங்க்கு. அப்பெல்லாம் கொஷினாக கேட்காதீங்க. சரி சரி கேட்கல. ஐயோ எங்க நீங்கள் என்ன வேணாலும் கேளுங்க. எங்கே டக்குன்னு பயப்படுறீங்க? இல்லை நான் வேணா போகட்டா? ஐயோ நான் தான் ஹர்ட் பண்ணிட்டேன் நாங்கள் உங்களை. எங்க எனக்கே தெரிலங்க, நார்மலாக தாங்க பேசினேன். நீங்கள் தான் ஹர்ட் ஆகிட்டீங்களா? இல்லை வீடு எனக்கு எங்கெங்க இருக்கும் வீடு? அம்மா கிடையாது, அப்பா கிடையாது, அப்புறம் கூட பிறந்தது அப்படி இப்படின்னு எதுவுமே கிடையாது. அப்படியே வாழ்ந்துட்டேன். மியூசிக் தாங்க, இதோ கிட்டார், அது மட்டும்தான் என் உயிர், என் வாழ்க்கை எல்லாமே. எங்கெல்லாம் கூப்பிட்றாங்களோ அங்கெல்லாம் போயிட்டு எல்லா கண்ட்ரியும் போயிருக்கேங்க. ஜாலியாக இருக்கும். பாஸ்போர்ட் இருக்குது. என்ன அப்பா அம்மா இல்லாதவங்க பாஸ்போர்ட்லாம் இருக்குங்கடா? இருக்குங்க. எல்லாமே காட் கிரேஸில் அப்படியே கிடச்சிச்சின்னு வச்சுக்கோங்களேன். நான் என்ன தெரிலங்க, உங்கள் கடையும் சேர்த்து சொல்லிடுறேன். அப்போ தான் நீங்கள் கோவப்பட மாட்டிங்களே. இல்லை இல்லை அப்படிலாம் இல்லை. நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க? சொன்னால் கொஞ்சம் நல்லா இருக்கும் ஜாய். இல்லை நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க, அதுதான் உங்கள் ஸ்மைலே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஓ அப்படியா? சரி சரி ஜாய். ஹாப்பியாக என்னங்க லைஃபு? எங்கெல்லாம் தோந்தோ இதெல்லாம் பறவை மாதிரியே போக வேண்டியதான். ஜாலியான வாழ்க்கைங்க. இல்லை இப்படி தனியாக தூங்குறீங்க, அதுவும் எங்கே கிடைக்குதோ அங்கே தூங்கும் போதோ எதுவும் ப்ராப்ளம் ஆகாதாங்க? அட என்ன ஜாய் ப்ராப்ளம்லாம் ஆகுறது? எல்லாமே நம்ம தோஸ்துங்க தான், நம்ம ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேமிலி. அப்படியே ஜாலியாக இருக்க வேண்டியது அவங்க கூடவே. காசு இருந்தால் தான் ஜாய் பயப்படணும். என்கிட்ட என்ன இருக்குது எடுத்துகிட்டு போகிறதுக்கு? கிட்டார் தான் எடுத்துகிட்டு போகணும். அதுவும் இதை பார்த்தா எடுக்கக்கூட மாட்டான். ரொம்ப ஓல்டு வெர்ஷன் ஜாய் இந்த கிட்டார். ஆனால் எடுக்க மாட்டான். அந்த நம்பி எடுக்கு. நானும் அப்படியே படுத்துடுவேன். இல்லை உங்ககிட்ட ஒன்று கேட்கட்டா? என்ன ஜாய்? கேளு ஜாய். என்னடா இவ கண்ணு இப்படி பேசுது? இவ கம்மியாக பேசுகிறா, நான் கண்ணு ரொம்ப அதிகமாக. ஓகே சொல்லு ஜாய். என்ன? இல்லை நீங்கள் மவுண்டன் அது மேலே ஏறி பார்க்கும்போது எவ்வளோ அழகாக இருக்கும்? ரொம்ப அழகாக இருக்குமா? அழகாக இருக்கும். பீச் எப்படி இருக்கும்? அந்த வேவ்ஸ்லாம் சூப்பராக இருக்குமா? அது எப்படி சவுண்ட்லாம்? நல்லா இருக்கும் ஜாய், நல்லாயிருக்கும். என்னடா இந்த பொண்ணு இவ்வளோ இதுவெல்லாம் ஆசைப்பட்றாளா? என்ன சொல்கிறேன்னே தெரில. இது உங்கள் அப்பா எவ்வளோ பணத்தை சேர்த்து வச்சுருக்கான், ஒரு மருவும் பிரயோஜனம் இல்லை. ஏதோ சாப்பிடாத குழந்த பண்ணை பார்த்து கேட்குற மாதிரி இதுன்னு கேட்டுருக்கா. ரொம்ப அழகாக இருக்கா ஜாய். டைம் ஆகிடுச்சு போல், வீட்டில் எல்லோரும் எழுந்துக்க ஆரம்பிப்பாங்க. நீங்கள் கீழே போயிடுங்க. ஐயோ மறந்துட்டேன் தயம், நான் போகிறேன். ஜாய் ஜாய் ஒரு நிமிஷம். இல்லை நான் கிளம்புறேங்க. டேய் இப்போது என்னடா ஆச்சு உனக்கு? அவள் ஜஸ்ட் உன் பேர் தாண்டா சொன்னா தயம். பெரிய எடுத்து போனடா. வேணாம் வேணாவே வேணாம். பார்த்தல எப்படி பயப்படுறான்னு. ஆனால் ஒன்று மட்டும் டி மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு தோணுது. உன்னை லவ் பண்ணுறேன்னு சொன்னாலே நீ பயப்படுவியோ அழுவியோ? உண்மையாக சொல்கிறேன், உன்னை பயந்து பார்க்கவே எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இதில் நீ அழுவுறதுலாம் பார்க்கணுன்னு எனக்கு தைரியமே கிடையாது. நேற்று உங்கள் அப்பா கல்யாணம், அதோ ஒரு நாய் இருக்கானே அவன் கல்யாணம் விழுந்து அழுவும் போதோ என்னால் பார்க்க முன்னாடி அப்படியே ஓடி வந்து உனக்கு கட்டி பிடிச்சிட்டு, நான் இருக்கேன் ஜாய் உனக்கு, வாடி கிளம்பலாம் அப்படின்னு இருக்கு. ஆனால் அதை நான் சொன்னேன், நீ இன்னும் அழக போகிறேன்னு எனக்கு அதான் கஷ்டமாக இருக்குடி. டே தயம் இங்கே பாரு, என்னாச்சு உனக்கு? இங்கே பாரு, உனக்கு அம்மா கிடையாது, அப்பா கிடையாது, யாரும் கிடையாது. போகிறவங்களாம் ஃப்ரெண்ட்ஸ், போகிறவங்களாம் ஃபேமிலி. ஆனால்
இவ்வளோ என்னால் அதுமாரி பார்க்க முடியலடா, மனதெல்லாம் வலிக்குது. இவன் என் லைஃப்பில் வந்துட்டா நல்லாயிருக்கும்னு. உனக்கெல்லாம் அது கிடைக்காது. கம்முன்னு மியூசிக் வாசி அப்படி சொல்லிட்டு தாங்க அவனுக்கு ஏதோ பேசிட்டு அவன் மியூசிக் ப்ளே பண்ணிட்டுருக்கான். அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. ஸோ இப்போ ரைட் கோட் ஜாய் கோட் கூட்டி ஃபங்க்ஷன் மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. அதில் உட்காண்ட்ருக்காங்க 2 பேருமே. ஸோ தாங்க அப்போ தான் வந்திருப்பான். ப்ரோ இப்போ நீங்கள் மியூசிக் வாசிங்க, கரெக்டாக இருக்கும். ஸோ ஜாய் அப்படியே பயந்து உட்காண்ட்ருக்கா. ஸோ தேங்கா வந்து கொஞ்ச நேரத்தில் அப்படியே மியூசிக் ப்ளே பண்ண ஆரம்பிக்கிறான். ஏய் ஜாய் ஜாய் என்னங்க என்ன எதுக்கு உன் கை இப்படி வேர்க்குது? எரிச்சலாக இருக்குது. இதோ இருங்க அப்படி சொல்லிட்டு அவள் ஹேண்ட் கர்ச்சீஃப் எடுத்து அதெல்லாம் டக்குன்னு வைப் பண்ணிவிட்டு அகைன் கை பிடிக்கிறா. என்னடி இப்போ தானே அதுக்குள்ளே வா டே ஒன்று போட்டோன்னா. இல்லைங்க அது என்ன மாப்பிள்ள என்னாச்சு? ஒன்றும் இல்லை மாமா, ஒன்றும் இல்லை. ஜாய் என்ன பண்ண நீ? அப்பா இல்லைப்பா டே ஒன்றலாம் அழிஞ்சு. எங்க இருங்க விளையா அடிக்காதீங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கல்யாணம் பண்ணி போயிடுவா. இன்னும் 2 நாள் தானே நம்ம கூட இருக்க போகிறா. என்னடி மாப்பிள்ளைக்கு பிடிக்காதெல்லாம் பண்ணிட்டு நல்லா தானே வளர்த்தேன் இவளை. நல்லா தானே வளர்த்தோம். சொந்தக்காரங்க முன்னாடிலாம் அசிங்கப்படுத்துறதுக்குன்னே அப்படியே வந்திருக்கா போல்ட்டு. இல்லைப்பா இப்போ ஒழுங்கா இருக்கேன்ப்பா, என்னங்க மன்னிச்சிருங்க. ஷோ எரிச்சல், சரியான எரிச்சல் டே. நீ நான் கல்யாணம் பண்ணிட்டு இன்னும் நல்லா கஷ்டப்பட போகிறோன்னு சரியான எரிச்சல். இல்லை மன்னிச்சிருங்க. போ இப்போ ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வா. மா நம்ம சைடில் அந்த ட்ரெஸ் கொடுக்கணும்ல, கொடுமா. இருடா வரேன். ஜாய் போ, ரொம்ப நேரம் எடுத்துக்காத, 5 நிமிஷத்தில் வர வழியை பாரு, புரியுதா? சரிங்கம்மா. என்ன மூஞ்ச பார்த்து சொல்லு. சரிங்கம்மா. ஓ பாருங்களா என்னடா பண்ணிச்சு அந்த பொண்ணு, ஆளாளுக்கு தூக்கி போட்டு வந்தாடுறானுங்க. எரிச்சலாக இருக்கு. இவன் மட்டும் கொஞ்சம் ஒரு 10% தைரியசாலியாக இருந்தால் ப்ரொப்போஸ் பண்ணலாம். எங்கே நான் பண்ணால் கதறி அழுது செத்தே போடும் போல இது. ஆனால் என்னால் ஒன்று அப்படி பார்க்க முடியலடி இவங்க கூட. ஜோய் சரி என்ன எவ்வளவா வரா ஏன் இந்த சுடாமூச்சுக்கு தான் கொடுத்து வச்சிருக்கு போல் இந்த அழகு. ஆனால் என் கூட வந்துடுடி, ரொம்ப நல்லா பார்த்துப்பேன். ஆனால் உனக்கு தான் அது புரியாது. தயங்கா மியூசிக்லாம் ப்ளே பண்ணிட்டு அங்கேருந்து போயிருப்பான். ஸோ ஜாய் தான் இப்போ ரூமில் உட்காண்ட்ருக்கா. அவள் ரொம்ப அழுதுருப்பா, ஒரு மாதிரி கஷ்டமாகவே இருந்திருக்கும் அவளுக்கு. ஸோ அதேமாதிரி வெயிட் பண்ணிகிட்ருக்கா. நைட்டெல்லாம் தூங்கிட்ட பிறகு டெரஸ்க்கு போகிறா. ஸோ தேங்க்கும் இங்கே தூக்கமே வந்திருக்காது. தேங்க் டெரஸ் போகும்போது ஜாய் இருக்கா. நினச்சேன் இவ்வளோ தான் இருப்பானே. ஜாய் இரு ஏன் நான் தான் தயம் என்னங்க தூங்கலையா? இல்லை ஜாய் தூக்கம் வரல, ஒரு மாதிரி மனசு சரியில்லடி, அதான் டெரஸ்க்கு வந்தேன். அம்மா நீ என்ன வந்துட்ட? எனக்கும் மனசு சரியில்லை. ஆமாம் மனசு சரியாமல் தானே போகும். பண்ணால் வேலை அது மாதிரி. ஏன்டி அவனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அவசியம் இருக்கா என்ன? வேணா ஜாய். இல்லை வேணாம்லாம் சொல்லக்கூடாது, அப்பா என்ன பார்க்குறாரோ. ஏம்மா என்னம்மா இப்படி பேசுகிற? உன் லைஃப்மா. சரி எதுவும் பேச முடியாது, விடு, என்ன பண்ணுற பண்ணிக்கோ. நான் தலையிடல. ஆமாம் நீங்கள் தலையிட மாட்டிங்களா? என்ன எனக்கு புரியல ஜோய், என்ன மீன் பண்ணுறேன்னு. இல்லை ஒன்றும் இல்லை தயம். ஏய் நல்லா இருக்கு ஜாய், இதேமாரி கூப்பிடுறியா தயாங்னே? ஐயோ மன்னிச்சிருங்க தெரியாமல் பேர். இங்கே பார்த்தியா நானே சொல்கிறேன் பேரை சொல்லி கூப்பிடுன்னு. வா உங்கள் அப்பா மாதிரியும் அதோ நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் ஒருத்தன், அவனை மாதிரி நான் கிடையாது. நான் ரொம்ப நார்மலான பர்சன், எல்லோரும் நார்மலைஸ் பண்ணி பார்க்குற பர்சன், சரியா? ஆமாம் இல்லை கேட்குறேன்னு நீ கோச்சிக்கூடாது, சரியா?
ம் கேளுங்க தயம். இல்லை அப்படியே ஃபுல்லாத்தையும் அப்படியே இவ்வளோ கவர் பண்ணி ட்ரெஸ் போடணுமா என்ன? ம் உனக்கு காற்று ஏதாவது வருதாடி? ம் வருது. எப்பா செம்மையாக சிரிக்கிற, அழகாகவும் இருக்க. ம் என்ன பண்ணுறது, அழகாக வச்சுட்டு தைரியம் இல்லையே. தைரியம் இருந்தால் அழகாக அவங்கக்கிட்ட நான் எல்லாம் சொல்லிட்டு கூப்பிட்டு போயிருப்பேன். இல்லை என்ன பண்ணுறது, எல்லாம் தலையெழுத்து. என்ன பேசுகிறார் தயம்? என்ன லவ் பண்ணுறாரா தயம்? எங்கே ஜோய், என்னாச்சு? எல்லாமே கடைசி வரைக்கும் நான் மைண்ட் வாய்ஸ் தாண்டி பேசிகிட்டு இருக்கணும். தலையெழுத்து. அது ஒன்றும் இல்லை, கிளைமேட் சில்லுன்னுறியே, அதை பற்றி யோசிச்சுட்டு இருந்தேன். வேறு எதுவும் கிடையாது ஜோய். சரி சரி தயம். ஓகே. எதுக்கு இத்தனா? சரி, நீ சிரிக்க வைக்க நான் ஒன்று பண்ணட்டா? என்னடி சொல்லாமே சிரிக்கிற? என்னங்க ஜாய்? இல்லை பரவாயில்ல, நான் தப்பாக எடுத்துக்க மாட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஹேண்ட்ஷேக் பண்ணலாம் இல்லை ஜாய்? பண்ணக்கூடாதானே? அது சரி 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 பண்ண நான் கேட்கல. இல்லை பண்ணுறேன். ஓ மை காட். கொடு ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் அப்பா போதும்டி. ஓகே. அப்படி சொல்லிட்டு தயங்க மியூசிக் ப்ளே பண்ணுறான். ஸோ ஜாலியாக சிரிச்சிட்டே இருக்கா. தயம் ஓகேடா நான் சொல்லட்டா? சொல்லு கேட்குறேன். நீங்கள் நிறைய பிளேசஸ்லாம் போயிருக்கீங்கள, ஃபோட்டோ காட்டுறீங்களா? எனக்கு ஆக்சுவலாக ஃபோன்லாம் அலோவ் கிடையாது. எப்போனா நார்மலாக டிவியில் நான் ஏதாச்சும் பார்த்தேன்னா பார்ப்பேன். அது கூட இப்போனா ரேராக தான். நீங்கள் ஃபோட்டோஸ் காட்டுறீங்களா? அது கூட ரொம்ப ரேர் தான். நான் இந்த நியூஸ் பேப்பர்ஸ்லலாம் பார்த்துருக்கேன். எனக்கு கொஞ்சம் காட்ட முடியுமா? ஓ இரு, என்ன இப்படி என் ஃபோன்? இல்லை நீங்கள் எந்தெந்த, என் கேலரி ஃபுல்லாக நிறைய தான் இருக்கும். நீ எது வேணுமோ பார்த்துக்கோ. தயம் உண்மையாகவே இது ரொம்ப அழகாக இருக்குது. இது மாதிரி நிறைய இருக்கும்டி, பாரு. ஜாய் என்ன அழுகுறியான்னு? இல்லை ரொம்ப அழகாக இருக்குது. தேங்க்ஸ் தயம், உங்களால் தான் இதெல்லாம் பார்க்க முடியுது. ஒன்றும் நம்ம நேரில் பார்க்கலடி, ஃபோட்டோவில் தான் பார்க்குற. இல்லை எனக்கு இதுவே பெரிய விஷயம். என்ன? ஆமாம்ல, நீ பாரு, நீ அழுகாமல் பாரு. அழுதானே இப்படி வியூ தெரியும், கண்ணெல்லாம் மங்கல் ஆகிடும்ல. ஆமாம்ல, நீங்கள் எப்பவுமே இப்படி தான் ரொம்ப ஜோக்காக பேசுகிறீங்க. என் வாழ்க்கையும் ஜோக்காக போய்டும் போல் உங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ணாமே. என்ன தயம்? இல்லை ஒன்றும் இல்லை, சும்மா கிளைமேட் நல்லா இருக்கு. சரி தயம். ஜாயம் எல்லாமே பார்த்துருப்பா, ஒரு மாதிரி ரொம்ப லிட்டரலி ரொம்ப அழுதுருப்பா. ஸோ தயம் தான் கொஞ்சம் கம்ஃபர்ட் பண்ணியிருப்பான், அழுகாதுன்னு சொல்லிட்டு. ஸோ ஜாயம் என்ன போருங்க, டைம் ஆகிடுச்சு, துக்கம் வருது. ஓ ஹாப்பியாக போ. உண்மையாலே ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க, உங்களால் தான். ரொம்ப தேங்க்ஸ். இதெல்லாம் நான் பார்த்ததே இல்லை. இதெல்லாம் பார்க்குற ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் தான் தந்திருக்கீங்க. ஒரு ஏஞ்சல் மாதிரி. என்ன ஏஞ்சலா? இதெல்லாம் ஏஞ்சலா? சரி ஓகே தேங்க்யூ. போயிட்டு வா. பாய் தயம். நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க. நீங்கள் எப்பயுமே சந்தோஷமாக இருக்கணும். தேங்க்யூம்மா, தேங்க்யூ. நீ போ. ஸோ தேங்க் அப்படியே அங்கேயே உட்காந்துச்சிட்றான். அட பாவீங்களா, ஒரு பொண்ணு எதுக்கோ வருத்தப்படலாம். ஏதோ நியூவாக ஒரு பிராண்ட் வந்திருக்கு, அந்த பிராண்டில் ஷூ வந்திருக்கு, அந்த பிராண்டில் பேக் வந்திருக்கு, அப்புறம் ஜுவல்லரி வந்திருக்கு, இதை வாங்க முடியலன்னா வருத்தப்படலாம். நியாயம். ஏன்னா பொண்ணு வேணும்னா போடட்டும், வாங்கினா விடட்டும். ஆனால் இவ பீச்சு, மவுண்டனு, மரம், செடி, கொடி, இதுலாம் வா. ஐயோ
ஃபால்ஸ்லாம் பார்த்து அழுகிறா. பார்த்ததே இல்லையா என்ன? டே தயம், கூட்டு போயிடாண்டா இவளை. ஏய் குழந்தடா, வாழ்க்கை ஃபுல்லாக அதுக்கு சந்தோஷம் மட்டும் தரணும்டா. ஏன்டா? டே தயம், வேணவே வேணாம், செம்மையாக அழுதுருவா. அப்புறம் நீ செம்மையாக ஹர்ட் ஆகிடுவ. ஏன்னா உனக்கு ரொம்ப பிடிச்ச போனால் நீயே ஹர்ட் பண்ணிட்டேன்னு காலம் ஃபுல்லாக வருத்தப்படுவாடா. டே நீ ஒரு ஃப்ரீ பேர்ட்ரா. தேவையில்லாதெல்லாம் தலையிடாத, மூடிட்டு வேலையை முடிச்சுட்டு கிளம்பு. நான் ஒன்று மட்டும் மிஸ் யூ டி ஜாய், ஐ மிஸ் யூ அப்படி சொல்லிட்டு தயங்க கிளம்பியிருப்பான். ஸோ இப்படி தான் ஃபியூ டேஸ் போயிருக்கும். ஸோ கரெக்டாக மேரேஜ்க்கு எல்லாம் அரேஞ்ச் பண்ணுறது நடந்துகிட்ருக்கு. ஸோ மார்னிங் மேரேஜ். இன்றைக்கி தான் வந்து ஜாய் வந்து தயங்கிட்ட அது சொல்லியிருப்பா. நான் ஃபஸ்ட்டு சீன் காட்டினேன்ல, ஸோ சொல்லியிருப்பா. இப்போ கரண்ட்டாக என்ன நடக்க போகுதுன்னு நம்ம பார்க்கலாம். ஏ ஜாய், என்ன என்ன பேசுகிற? என் கூடவே வரன்றியா? எல்லாமே ஓகேவா உனக்கு? பாரு, உன் வீட்டில் அந்த மாதிரி வசதியெல்லாம் என் கூட இருக்க முடியாது. உனக்கு எனக்கு பிடிச்சிருக்கா? எதுவும் தரலடி, ஆனால் கூப்பிட்டு போயிட்டுருக்கேன். ஜாய் தான் பேசு ஜாய். இப்படி அமைதியாக இருந்தான்னு அர்த்தம். இப்போ ஜாய் எதுவுமே பேசாமல் தேங்கோட கையை மட்டும் டைட்டாக பிடிக்கிறா. ஸோ தேங்க அதை பார்த்துட்டு ஒரு சின்ன ஸ்மைல். சரி, நீ பயப்படாத, இதுக்கப்புறம் நீ என் கூட சந்தோஷமாக இருக்கலாம். என்ன உண்மையாக விரும்புறியாடி? பிடிச்சிருக்கு. இது போதும். ஜாய், இது போதும். நான் பேச வைக்கிறேன் உனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக. நீ நிறைய பேசுவ, உண்மையாக பேசுவ. தயம், ஐயோ கொள்றாளே. என்ன ஜாய்? என்னம்மா? நம்ம இந்த இந்த ஊரில் இருக்க வேண்டாம், வேறு ஊருக்கு போயிடலாம். அப்பாவும் தேடுவாங்க, மாட்டிக்கக்கூடாது. கண்டிப்பாக வரத்து கூட்டு போயிடுறேன். யாரும் வந்து தேனாலும் கண்டுபிடிக்க முடியாது. சரியா? சரி தயம். என்ன ஜோ, இதாக வேணுமா? பசிக்குதா? சாப்பிட்றியா? பசிக்குதா? இதோ இருமா அப்படி சொல்லிட்டு தேங்கும் கார் இடத்துல ட்ராப் பண்ணிட்டு ஸோ அங்கே ஃபுட் வாங்கி தரா. ஸோ ஜாய் அப்படியே பார்த்துட்ருக்கா. என்ன பெரிய ஹோட்டல் தான் போகணுமா ஜாய்? இல்லை, ஃபுட்டு பார்க்க ஒரு மாதிரி நல்லா டெம்ப்டிங்காக இருக்குது, நான் சாப்பிட்ணும். சரி அகாட்டு. தயம், நீ பொண்டாட்டிடி, அகாட்டு. இங்கே பாரு, எல்லாத்துக்கும் சும்மா கண்ணு கலங்கிட்டு இருக்கக்கூடாது. அப்புறம் எடுத்து கிஸ் பண்ணிடுவேன். இல்லை கலங்கல. இப்போ உனக்கு வேணாவா? வேணாவா? தேவங்கிட்டேருந்து வேறு மொத்தம் வேணாவா? ஆச்சு, சரி, நீ ஆல்ரெடி ரொம்ப அழகாக இருப்படி, இல்லை வெக்கம்லாம் படாத, இன்னும் ரொம்ப அழகாக இருக்க. உனக்கு தெரியுமா ஜோய், சரியான நான் உன்னை பயந்தான் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். வாங்கிக்கோ. நான் இதுவே பார்க்கல, சடனாக நீ வந்து என்னை இப்படியே கூப்பிட்டு போகிறீங்களாலாம் கேட்பீங்கன்னு. எனக்கு ஆக்சுவலாக உன் மேலே பெரிய லவ் இருந்தது. அகட்டு. ஆனால் என்ன, ஒரு மாதிரி சொல்லதா பயம்லாம் கிடையாது, ஆனால் உயிரை பயமாக தாண்டி இருந்தது. அக்கட்டு. என்னடி சிரிச்சிட்டே இருக்க? ஒன்றும் இல்லை. பேசுடி, நீ பேசினா அழகாக இருக்கும் ஜோய். பேசுடி. இல்லை, நீங்கள் சொல்லும் போதும் நான் சாப்பாடு மீன்கிட்டேனான்னு பார்த்துட்டு கரெக்டாக கொடுக்குறீங்களே. கொடுக்குறேன், எல்லாமே கொடுக்குறேன். சரியா? சொல்லிட்டு இருந்தீங்களே. நான் பேசுறது கேட்கலாம் பிடிக்குமா? எங்கடி என் கூட இருக்குங்களா? இல்லை மொக்கன்னுங்க? இல்லை அப்படிலாம் இல்லை. நீங்கள் அப்படியா? சரி சொல்கிறேன். நான் பயந்துகிட்டே இருந்தேன். ஆனால் ஒன்று மட்டும் டிசைட் பண்ணண்டி, என் லவ்வை சொல்லி உன்னை ஹர்ட் பண்ணக்கூடாது, நீ ரொம்ப பயந்து அழுதுடக்கூடாதுன்னு. ஆனால் நீ ஒரு ட்விஸ்ட் வச்சு தெரியுமா? எனக்கே என்னை கூப்பிட்டு போயிடுங்களான்னு மனசெல்லாம் அப்படியே கல்லாகிட்டேன். நாளைக்கு இவளுக்கு கல்யாணம் ஆக போகுது, அவ்வளோதான்டா. வாழ்க்கையிலே முதல்ல ஒரு பொண்ணை பார்த்து இவள் பொண்டாட்டியாக வந்தால் நல்லாயிருக்கும்னு நினச்சேன். அதோட எண்ட் ஆகிடுச்சு அப்படின்னு நினச்சேன்.
நான் சொல்லியிருக்கலாமோ, 2 நாள் அங்கேருந்து கஷ்டப்பட்டுருக்க மாட்டேன். கூப்பிட்டு வந்திருப்பேன் அப்போவே. இல்லை தயம், நீங்கள் டெரஸில் சொன்னீங்க, நீ மட்டும் பயந்தங்கொல்லியால் நான் எப்பயும் உனக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருப்பேன்டின்னு. இல்லை இல்லை ஜாய், சொல்ல இல்லை, மைண்ட் வாய்ஸ்னு ஓப்பனா. ஓ மை காட், எவ்வளோ நல்ல விஷயம் பண்ணியிருக்கேன். அதை கேட்டு நீ ரியாக்டே பண்ணல. ஏன்னா எனக்கும் அதாங்க. என்ன எனக்கும் அதாங்க? வாய்த்தர் சொல் ஆகாட்டு. சொல்லு. எனக்கும் அதானே என்ன? இப்போ நான் சொன்னோன்னே அப்படியே ரியாக்ஷன்லாம் மூடி வச்சிட்டு இருந்தியாடி நீ? அப்படியே உன்னெல்லாம் ஆகாடு. நல்லா முழுங்குறியே, டேஸ்ட்டாக இருக்கா? இரு நான் ஒரு வாய் சாப்பிட்றேன். டேஸ்ட்டாக இருக்கு. செம்மையாக இருக்கு, எப்பவுமே இங்கே செம்மையாக இருக்கும். சரி நீ சொல்லு. என்னதுங்க? அதான் ரியாக்டே பண்ணலையே. எனக்கு ஒரு மாதிரி பயமாக இருந்தது, சந்தோஷமாக இருந்துச்சு. உங்கள் கூட வர அளவுக்கு தைரியம் இல்லை. அப்படியே யோசித்தேன், லைஃப்பில் ரிஸ்க் எடுக்கணும். அதான், அதுவும் உங்களை நம்பலாம், தப்பு இல்லை. ஏன்னா நீங்கள் என்னை நல்லா பார்த்துப்பீங்க அப்படி சொல்லிட்டு ஜாய் டக்குன்னு கட்டி பிடிச்சிக்கிறா தயாங்க. ஸோ தயாங்கம் ஜாயோட தலையை அப்படியே தடை விட்டுட்டு, ஐ லவ் யூம்மா, ஐ லவ் யூ, உன்னை ரொம்ப நல்லா பார்த்து பண்ணி உன்னை கஷ்டப்படுத்த விட மாட்டேன். என்னை நம்பி வந்துருக்கல, அப்புறம் ஹாப்பியாக இருக்கலாம், சரியா? என்ன பீச் கூப்பிட்டு போகிறீங்களா? அதுக்கு தான் போயிட்டுருக்கோம். வா போகலாம். ஃபஸ்ட் டைம் கேட்டிருக்கேன், போகலாம். ஸோ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. தயங்கும் ஜாயும் இப்போ காரில் போயிட்டுருக்காங்க. கொஞ்ச நேரத்துலேயே தயம் அப்படியே கார் ஒர்க் ஆகாத மாதிரி பண்ணிகிட்ருக்கான். என்ன ஆச்சு தயம்? ஐயோ, கார் வரடி ஒர்க் பண்ணுது. என்ன பண்ணுறது? இரு நீ பண்ணிக்காத, இரு நான் பார்க்குறேன் அப்படி சொல்லிட்டு தயங்க வெளியே போயிட்டு அது ஏதோ பார்க்குற மாதிரி பார்த்துட்ருக்கான். இங்கே ஜாய் உள்ளே பயந்துகிட்டே இருக்கா, சிம்டி பார்த்துட்ருக்கா. ஓ, இதுக்கு தான் அப்படி பயப்படுவாளோ, இதுக்கு தான் அப்படி பார்ப்பாளோ. ஜாய் நீ வெளியே வா. என்னாச்சு? நான் ஏதாவது பண்ணணுமா? நீ இந்த சைடு அப்படி போயேன், அங்கே ஒரு மெக்கானிக் சர்வீஸ் இருக்கும், அங்கே போய் காலங்கள் கூட்டு போ. நானா? ஆமாம் நீ தான் போ. எப்படி போகணும்? அதான் இந்த சைடு. எப்படியா? எங்கே? அப்படி சொல்லிட்டு இப்படி சைடில் திரும்பி பார்க்குறா. பார்த்தா பீச் வியூ, அவ்வளோதான். ஜாய் அப்படியே அங்கேயும் நிற்கிறா, எதுவுமே பேசல. போடி, அப்படியே போனேன்னா அங்கே ஷெட் இருக்கும், போ. உன்னதான் தயம் பீச்சா? வாங்க போகலாம். சரி வா அப்படி சொல்லிட்டு தயங்க கூப்பிட்டு போகிறான். ஸோ ஜாய் அப்படியே பார்த்துட்டே இருக்காத, வாங்க டக்குன்னு வாங்க. சரி வர அப்படி சொல்லிட்டு தேங்காய் கூப்பிட்டு போயிட்டுருக்கான். ஸோ கிட்ட நெருங்க ஜாய் தேங்கோட கையை இன்னும் டைட்டாக பிடிக்கிறா. என்னாச்சு ஜாய்? தூரத்துலேருந்து பார்க்க அழகாக இருக்கு தேங்க, கிட்ட வர பயமாக இருக்குங்க. இதெல்லாம் இருக்குது பயப்பட, வா. பயமாக இருக்கு. ஐயோ ஜாய், இங்கே பாரு, என்ன பாரு. இது என்னம்மா இருக்குது பயப்பட? ரொம்ப அழகாக இருக்குல்ல இந்த இடம். என் கண்ணம்மாக்காகவே பண்ண மாதிரி இருக்குல்ல. காடு என் கண்ணம்மாக்காக க்ரியேட் பண்ணி வச்சுருக்காரோ. அப்படி தானே? இல்லை ஏமா அழுகிற? சரி ஒன்றும் இல்லை. ஐ லவ் யூ டி, என் ஃபர்ஸ்ட் கிஸ் உனக்கு தான் தயம். எனக்கும் நான் குடு கன்னத்தில். அட்வான்ஸ் அறிய குட்ரி. குடுடி. கண்ணை மூடுங்க. இது வேறையா? சரி கண்ணை மூட்ட கூட. ஐ லவ் யூ ஜாய், ஐ லவ் யூ. நீ எனக்காக தெரியல,
தயம், நீங்கள் எதுக்கு அழுகிறீங்க? நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கில். இல்லாடி உங்ககிட்ட நான் வீக். நான் உங்ககிட்ட நிறைய அழுகணும், நிறைய இருக்கணும், நிறைய இருக்குது. இதுக்கப்புறம் எனக்கு எல்லாமா நீ இருக்க போகிற. என் அம்மாவா என் அப்பாவா எல்லாமே நீ இருக்க போகிற. எனக்கு கிடைச்ச முதல் உறவுடி நீ. உங்ககிட்ட நிறைய அழுகணும், உங்ககிட்ட நிறைய சொல்லணும், உங்ககிட்ட நிறைய பேசணும். என் முதல் உறவு எல்லாம் நீ தாண்டி. ஆமாம், அழுக்கூடாது. அம்மா சொல்கிறான்ல, அழுக்கக்கூடாது. எவ்வளோ குட்டி அம்மா எனக்கு. அழகான குட்டி உண்டு அம்மா. தயம், பீச் தண்ணி ஏன் இப்படி ரொம்ப ஃபாஸ்ட்டாக வருது? நைட் டைமில் ஜாய். அப்படி தான் இருக்கும். நைட்டில் எப்பவுமே வேவ்ஸ்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆனால் பார்க்க பயமாக இருக்குது தயம், ரொம்ப பயமாக இருக்குது. சரி வா, தண்ணி நின்றுட்டு வரலாம். ஐயோ வேண்டாம் வேண்டாம். வாடி தயங்க. வா. தயங்கம் நிற்க வைக்கிறான். ஸோ ஜாய் நல்லா டைட்டாக கட்டி பிடிச்சிக்கிறா. ஐயோ என்ன தள்ளு தயம். ஐயோ 2 பேரும் நினச்சிட்டோமா? இப்படி தான் இவன் அப்படியே வந்து நம்மளை தள்ளி விட்டுருவான் ஒன்றா இருக்கணும்னு. ஐயோ என்ன தயம் இப்படி நினைஞ்சிட்டோம். ஒரு மாதிரி குளிருது வேற. வா இங்கே நம்மளுக்கு ஒரு ஹவுஸ் இருக்குது. வா. இங்கேயா? ஹவுஸே இல்லை. நீங்கள் பீச் ஹவுஸ்லாம் இருக்கா? எங்களுக்கும் இருக்குது. ஆனால் அப்பா இது வரைக்கும் காட்டினதில்லை. அது கெஸ்ட்டுக்கு மட்டும்தான். உங்கள் அப்பா கெஸ்ட்டுக்கெலாம் காட்டுவான், கெஸ்ட்டுக்கெலாம் கொடுப்பான். பெத்த பொண்ணு கொடுக்க மாட்டான். நீ வாடி, நம்ம கெஸ்ட் ஹவுஸ் நான் காட்டுறேன் அப்படி சொல்லிட்டு தயங்க ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறான். ஸோ அங்கே ஒரு குட்டியாக 2 பேர் படுக்கிறதுக்கு மட்டும் சும்மா ஸ்க்ரீன் மாதிரி போட்டு உள்ள ஒரு குட்டி பெட் போட்டிருக்கான். இதெல்லாம் எப்போ பண்ணுங்க? என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டே சொன்னேன், பண்ணி வச்சுட்டானுங்க. குளிர்துன்னுல வாமா இருக்கிறதுக்கு நெருப்புலாம் இருக்குல்ல, போ வாமாய்க்கோ. ஓகே தான். இரு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிடு போ. தயம் யாரும் இருக்க மாட்டாங்கடி. அதுவும் ஃபுல்லாக கவர்டாக வேறு இருக்குது. போ. ஐயோ சாரிம்மா, அவசரத்தில் அவனுக்கு ட்ரெஸ் கூட எடுக்கலையே. சரி, என்னோடய ஷர்ட்டை உன்னோட ஷார்ட்ஸ் போட்டுக்கிறியா? சரிங்க தயம். சரி இரு வரேன் அப்படி சொல்லிட்டு தயங்க உள்ளே வரான். ஸோ தயங்க ஜாய் இப்போ ஒன்றா தான் இருக்காங்க. இது ஓகேவா உனக்கு? ஓகே தயம். சரி, நீ சேஞ்ச் பண்ணிட்டு வந்துரு என்னம்மா. சரி சரி சரிங்க தயம். ஜாய் தயம், ஐ லவ் யூ டி. ஐ லவ் யூ தயம். ஜாய், நானே உனக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி வர்றேன். வேண்டாம். என்னடி, நான் கூட நீ பயப்படுவ, பயந்து தெரிச்சு ஓடுவோன்னு பார்த்தா சிரிச்சுட்டே இருக்க. என்ன சிரிக்கிற? பயம் இல்லையா? இல்லை, உங்களுக்கு அம்மாவா அப்பாவா நான் வந்துட்டேன். உங்களுக்கு ஒரு பையனோ பொண்ணோ வேணும்ல, அதுக்கு தான். அட்டி கள்ளி, என்னடி இந்த அளவுக்குலாம் பேசுகிற? பேச தெரியுமா உனக்கு? பேச தெரியுமா? சரி மன்னிச்சுக்கோங்க. ஆமாம்மா, உங்கள் வீட்டில் இருக்க மாதிரிலாம் ஆரம்பிச்சிடாத. எல்லாம் வேணாண்டி. என்னடி குடும்பம் அது? சை, என்ன இப்படிலாம் பண்ணுறாங்க? தயம், வேண்டாம். இது ஏன் இவ்வளோ நல்லா தானே சிரிச்சிட்டு இருந்தேன், என்னாச்சு திடீர்னு? இல்லை கல்யாணம். அதான் மனசும் சேர்ந்துருச்சு. கல்யாணம்லாம் இந்த ஊருக்காகடி, சொசைட்டிக்காக பண்ணிக்கலாம். ஆனால் எனக்கு அதில் பெருசாக ஆர்வமும் இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை. 2 மனசு சேர்ந்துருச்சு. இதுக்கப்புறம் என்ன? ஏன் நான் விட்டு விட நினைக்கிறியா? நீங்கள் என்னை விட்டு போக மாட்டேங்க, அது எனக்கு நல்லா தெரியும். அப்புறம் என்னடி? தயம் நிமிஷம் இருங்க அப்படி சொல்லிட்டு ஜாய் வந்து, என்னடி மறுபடியும் ஆரம்பிச்சிட்ட காலில் விடுறத? இல்லை ப்ளஸ் பண்ணுங்க. யாருக்கும் என்னடி
மனுஷங்கிட்ட போயிட்டு ப்ளஸ்லாம் கேட்டுட்டு யாருக்கும் யாரும் அப்படிலாம் விழக்கூடாது. ஏந்திர இல்லை, அது ஹஸ்பண்ட் கிட்ட. இங்கே பாருடி, நானும் நீயும் ஈக்குவல், சரியா? 2 பேருமே ஈக்குவல். எனக்கு கீழே நீ கிடையாது, உனக்கு கீழே நான் கிடையாது. 2 பேரும் சேர்ந்து முடிவெடுக்கலாம். என்ன பண்ணாலும் 2 பேரும் சேர்ந்து தான், சரியா? நான் சொல்கிறதுனால நான் ஆம்பளை, அதனால் நீ பண்ணணுன்னு அவசியம் கிடையாது. சில நேரம் நானும் கிறுக்குத்தனமாக அதை சொல்வேன், ஆனால் நீ தான் கரெக்ட் பண்ணணும். இல்லைங்க இது வேலைக்காகாது, இது ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு. சில நேரத்தில் நீயும் நிறைய சொல்வேன், ஆனால் நானும் மேலே லவ்க்காக எல்லாத்துக்கும் தலையாடக்கூடாது. எது கரெக்டு எது தப்புன்னு பார்த்து என் செல்லத்துக்கு புரிய வைக்கணும். இதாண்டி லவ், இதான் அண்டர்ஸ்டாண்டிங். இதுதான் 2 பேரும் ஈக்குவலாக பார்க்குறது. நான் உனக்கு, நீ கீழெல்லாம் கிடையாது, சரியா? புரியுது. ஆனால் நான் உங்களுக்கு நானும் உன்னை ரெஸ்பெக்ட் பண்ணுறேன். சரி காட்டு, நானும் காலைல வரல. ஐயோ தயங் இல்லை ஐயோ தயங் ப்ளீஸ் எழுந்துருங்க. நீ ஏன்டி இவ்வளோ ஓவர் ஆக்ட் பண்ணிட்டுருக்க? இது ஓவர் ஆக்ட்லாம் இல்லை, தயவு செஞ்சு. நான் காலைல விழுறேன், நீ என்ன எனக்கு முன்னாடி விழுந்து கிடக்குற? காலை காட்டுறி. நான் காட்ட மாட்டேன். காட்டுறி. காட்ட மாட்டேன். அட இது என்ன போங்காரு? நீ மட்டும் என்கிட்ட பிளஸ்ஸிங் வாங்குற, நான் வாங்க வேணாவா? ப்ளஸ் பண்ணின மரியாதையா? நான் மட்டும் ப்ளஸ் பண்ணல, பண்ணுடி. இல்லை ப்ளஸ் ப்ளஸ் யூ நீங்கள் ப்ளஸ் யூ என்னடி ப்ளஸ்ன்னு இருக்கு? என்னடி பிரச்சனை உனக்கு? இல்லை எனக்கு புரியுது தயம், 2 பேரும் ஈக்குவல், அப்படி பண்ணிக்கக்கூடாது. 2 பேரும் ஈக்குவல். இதுக்கப்புறம் நானும் இந்த மாதிரி பண்ண மாட்டேன், நீங்களும் பண்ண வேணாம் தயம், ப்ளீஸ். சரி ஜாய், சரி லவ் யூ. அப்புறம் ஜோய், என்ன ஸ்டார்ட் பண்ணலாமா? எனக்கு தெரியும் உனக்கு இதை பிடிக்கலன்னு நான் சொல்ல மாட்டேன். நீ என் கூட இருக்கணும்னு ஆசைப்படுற, நான் அதை விட அதிகமாக. அதனால் என்னால் ஸ்டாப் பண்ண முன்னாடி தயம், ஐ லவ் யூ தயம். ஏம்மா இந்த டைமில் அழுகிற? நம்ம 2 பேரும் சந்தோஷமாக இருக்க நேரம்ல. ரொம்ப நேரம் இருட்டுற ஸ்மெல்லே எந்த கஷ்டமாக இருக்கும். வா. இல்லை ஒரு மாதிரி என்னடி கூச்சமாக இருக்கா? நீங்கள் கண்ணு முடிக்கோங்க. என்னடி நீ இதுக்கெல்லாம் கண்ணு முட்டுருங்க தலை தயம். ஐயோ கையை தான் மேலே வச்சேன், எதுவுமே பண்ணலேடி. தயம், ஐ லவ் யூ மோர் பொண்ணாட்டி. எவ்வளோ நேரம் ஹீரோ ட்ரெஸ்டி தலை தயம். நீ உண்மையாலே ரொம்ப செம்மையாக இருக்கடி ஜாய். தயம் என்னடி சிரிக்கிற? ஒன்றும் இல்லை. ஆனால் ஜாய் நீ என்னங்க? இல்லை ஒன்றும் இல்லை, ஒன்றுமே இல்லை தயம். ஐ லவ் யூ டி. அப்படி சொல்லிட்டு தேங்க அப்படியே ஜாயை படுக்க வைக்கிறான். ஜென்மம் ஒன்றாக சேர்ந்து